வெல்கம் டு மனமும் நலமும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸ் வெங்காயம். அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. 6 தக்காளி அதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 2 சம அளவு இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு. பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த அளவு வெண்ணெய் சேர்த்துக்குங்க. வெண்ணெய் உருகுனதும் நம்ம வெங்காயத்தை போடலாம். வெண்ணெய் உருகிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், பொன்னிறமாக ஆகணும். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, முந்திரி பருப்பை லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இதை நம்ம இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகணும். நடுவில் கலந்து விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வேகணும். அது பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இறக்கிடலாம். நம்ம முந்திரி பருப்பு நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை. அதை அரைச்ச பிறகு கூட வெந்துடும். ஆற வச்சிடலாம். இதை மாதிரி தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. ஃபேன் காற்றுல நல்லா ஆற வைங்க. ஒரு 5 நிமிஷத்தில் ஆறிடும். பாருங்கள், ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பன்னீரை கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பன்னீரை கட் பண்ணிக்கோங்க. இப்போ பன்னீரை வறுத்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வெண்ணெய் விட்டுக்குங்க. வெண்ணெய் வதங்கிடுச்சு, உருகிடுச்சு. இப்போ நம்ம பன்னீரை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பன்னீர் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம பன்னீர் வறுத்து எடுத்த வெண்ணெயிலே நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு பட்டை, ஒரு 2 பிரிஞ்சி இலை, ஒரு 3 ஏலக்காய். அதில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் 1½ டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க.
ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. கல் உப்பு நான் சேர்க்குறேன். ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க, கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. இப்போ வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம தக்காளி அதிகமாக போட்டுக்கோம் இல்லையா, அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான். அது இல்லைன்னா ரொம்ப புளிப்பாக தெரியும், தக்காளி புளிப்பு ஜாஸ்தியாக தெரியும். அதுக்கு தான் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறோம். கலந்து விட்டுட்டு இன்னும் 1 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் போட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பன்னீர் போட்டு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் நம்ம இதை சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வந்து தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பன்னீர் பட்டர் மசாலா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.